ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ ஜுஜுட்சு கைசன் சீசன் 4 எபிசோட் 5 பார்க்கலாம். நீங்க இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட் பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம போய் பாத்துருங்க. சரி வாங்க நாம இந்த எபிசோட்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில ஜோக்கருக்கும் கெஞ்சுக்கும் சண்டை நடக்க, அது சண்டைன்னே சொல்ல முடியாது, ஏதோ சம்மந்தம் இல்லாம பண்ணிட்டு இருப்பாங்க. கடைசியில பார்த்தா திடீர்னு யூட்டா வந்து அந்த கெஞ்சக்கு தலையை சும்மா சரட்னு வெட்டி வீசுறாப்ல. அதுக்கப்புறம் கெஞ்சக்கு என்ன பண்ண போறான், இந்த பக்கம் பார்த்தா இங்க சுகுனா கூட நம்ம யூஜியும் ஹீரோமாவும் சண்டைக்கு போனாங்க. அது என்ன ஆக போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ள போலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல சுகுனா கூட சண்டை போடுறதுக்காக யூஜியும் ஹீரோமாவும் சண்டைக்கு போகும்போது அப்போ ஒரு சின்ன பிளாஷ்பேக், அந்த பிளாஷ்பேக்ல எல்லாருமே கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு அச்சியா இருக்காரு பாருங்க, அவர் பேசிட்டு இருப்பாரு. இங்க கோஜோ சுகுனா கூட சண்டை போட்டு கோஜோ இறந்து போயிட்டானா அவங்க கூட அடுத்து யார் சண்டை போறது அப்படின்னு சொல்லிட்டு பேச, இவருக்கா பாருங்க கஜிமோ நான் போறேன் அப்படின்னு சொல்லுவான். சரி இந்த கஜிமோ செத்துட்டானா அடுத்து யார் போறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அடுத்து பார்த்தா நம்ம யூஜி ஹீரோமாவும் நாங்க போறோம் அப்படின்னு சொல்லுவாங்களா. அதுக்கு நம்ம இங்க அச்சியா கேட்பாரு, சரி நீங்க என்ன பிளான் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு இக்கிருமா என்கிட்ட தான் கோர்ட் டொமைன் இருக்கேன், நான் அதை வச்சு சுகுனாக்கு மரண தண்டனையை வாங்கி கொடுக்க முடியும். ஆனா அதுல ஒரு சின்ன சட்ட சிக்கல், நான் யூஜிக்கு ஏற்கனவே மரண தண்டனை கொடுத்துட்டேன். ஏன்னா சிபியால நிறைய பேரை கொண்டது யூஜின்னு சொல்லிட்டு தண்டனை வந்துருச்சு. ஆனா நான் தான் அங்க யூஜியை கொல்லாம விட்டேன், அந்த தண்டனையே இங்க மறுபடியும் சுகுனாக்கு கொடுக்க முடியாது. அப்படி எடுத்து பார்த்தா அவன் ஒரு 2 கொலை பண்ணிருக்கலாம். 1000 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணதெல்லாம் இப்போ சட்டத்துக்கு வராது, அது பழைய சட்டம். அதனால அந்த 1000 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணதெல்லாம் இப்ப தண்டனை கொடுக்க முடியாது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்களா. அப்படியே அவங்க யோசிச்சுட்டு ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. கட் பண்ணா இங்க சுகுனா கூட சண்டை போட்டு இருப்பாங்க நம்ம மேமை. அவங்களோட நிறைய காக்கா இருக்கு பாத்தீங்களா, அதை வச்சு அட்டாக் பண்ணிட்டு இருக்க. டக்குன்னு பார்த்தா இகுருமா அவனோட பெரிய சுத்தியில அப்படி உருவாக்கி டம்னு அடிப்பான் பாருங்க. அங்க அடிச்சு சும்மா பாறையெல்லாம் செதறும். அந்த பாறையை சும்மா டப்பன்னு வேகமா யூஜி குத்த அது எல்லாமே சுகுனா மேல படும். ஆனா அதெல்லாம் சுகுனாக்கு என்ன பண்ணிட போகுது. அப்புறமா இருக்கான் பாருங்க இகுருமா அவனோட சுத்திலேயே ரோப்பு மாதிரி வச்சு அங்க சுகுனாவோட கையை பிடிச்சி வச்சுக்க, இங்க நம்ம யூஜி கையை முறுக்கிட்டு ஓங்கி ஒரு குத்துவான் பாருங்க சுகுனாவை. சுகுனா அந்த குத்த வாங்கணும்னு என்னடா அவன் இந்த பவர் அவனுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒண்ணு கண்டுபிடிச்சிருவான் சுகுனா. அந்த அளவுக்கு செம்ம குத்து, யூஜி கிட்ட ஏதோ ஒரு பவர் ஒளிஞ்சிட்டு இருக்குங்க. அப்புறமா பார்த்தா டக்குன்னு என்ன பண்ணுவான் இகுருமா அவனோட டொமைன் எக்ஸ்பான்ஷனை போட்டு விட்டுருவான். அந்த கோர்ட் அங்க வர, அங்க பார்த்தா 3 பேர் கூண்டுல நிப்பாங்க. அங்க நம்ம யூஜி சொல்லுவான், இங்க பாருங்க மைலாட், என் மேல தவறா தண்டனை கொடுத்துட்டீங்க, இங்க கொலை செஞ்சதே அந்த சுகுனா தான், என் மேல தண்டனை கொடுத்த அந்த தண்டனையை மேல்முறையீடு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பீல் பண்ணிடுவான். ஏன்னா அந்த தண்டனையை மறுபடியும் கொடுக்க முடியாதுல, அந்த தப்பை இவன் தான் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இக்ரமாவும் அந்த ஆதாரத்தை எடுப்பானா. அங்க பார்த்தா சுகுனா என்னடா காமெடி பண்றீங்க அப்படின்ற மாதிரி சிரிச்சிட்டு இருப்பான். என்னதான் மரண தண்டனை கொடுத்தாலுமே எக்ஸிகியூஷன் ஸ்வாட்னு சொல்லிட்டு ஒரு ஸ்வாட் கிடைக்கும், அந்த ஸ்வாடை வச்சு வெட்டினா மட்டும்தான் சுகுனா சாவான். இவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே. அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் கிஞ்சியக்காரிக்கும் உராமைக்கும் சண்டை நடக்கும். அந்த உராமை அவளோட ஐஸ் டெக்னிக் யூஸ் பண்ணி கிஞ்சியக்காரியோட ஒரு கை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி சல்லியா நொறுக்கி விட்டுருவா. உடனே கிஞ்சியக்காரி என்ன பண்ணுவான், ரிவர்ஸ் கஸ்ட் டெக்னிக் யூஸ் பண்ணி கையை திரும்ப கொண்டு வந்துருவான். திரும்ப கொண்டு வந்தோடனே அவ மூஞ்ச பிடிச்சி தூக்கி ஒரு அடிப்பான் பாருங்க. அவ பறந்து போய் விழுந்துட்டு, இவன் என்ன இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கான், கோஜோ சுகுனாக்கு இருக்கிற அந்த ரிவர்ஸ் கஸ்ட் டெக்னிக்கை விட இவனுக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அவ மறுபடியும் அந்த ஐஸ் டெக்னிக் யூஸ் பண்ணி ஏதோ ஷார்ப்பா ரெடி பண்ணிட்டு இருப்பா. அங்க